இன்றைக்கி காரசாரமாக செட்டிநாடு சைடில் வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான நண்டு மசாலா தாங்க பார்க்க போகிறோம். இது அட்டகாசமாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் செய்யுங்க. நான் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். அந்த நண்டை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவு நல்லா தயிர் போட்டு கலந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் சைடில் வச்சுருவோம். நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணுற வரைக்கும் இந்த தயிர் போட்டு கலந்து வைக்கிறனால அதோடைய ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அது நம்மளுக்கு போயிடும். நண்டுலையும் இறாலையும் எப்போவுமே இந்த மாதிரி தயிர் போட்டு கழுவி வைங்க, சூப்பராக இருக்கும். மசாலாவுக்கு நான் கொஞ்சமாக பூண்டு எடுத்திருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பும் 1 ஸ்பூன் அளவு நிறையாவே நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 சில்லு தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கீரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்குங்க. நான் இந்த ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கணும்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கினா போதும். இது கூடவே நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி 1 எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்மளுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த அளவு நம்மளுக்கு வதங்கிருச்சு வெங்காயம் தக்காளி. இதில் நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா தேங்காய், அந்த மசாலாலாம், அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். கூட காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. ஏற்கனவே மசாலாவில் நம்ம மிளகு வேறு சேர்த்துருக்கோம். இது காஷ்மீரி சில்லி அதோடைய பேஸ்ட்டுங்க. காஷ்மீரி மிளகா இருக்கு இல்லையா, அதை வாங்கி அதுலேருந்து நான் விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த மிளகாயை வெந்நீரில் கொஞ்ச நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இது நான் கலருக்காண்டி மட்டும்தான் சேர்க்குறேன். நான் கலருக்கு கலர் பொடியெல்லாம் சேர்க்க மாட்டேன். நான் கலருக்காண்டி ஒரிஜினல் மிளகாயை தான் சேர்க்குறேன். நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். அந்த மிக்சியிலே அலசி ஊற்றிக்கலாம். நண்டு அதுவே தண்ணி விட்டு வரும். அதனால் அதிகமாக தண்ணி தேவைப்படாது நம்மளுக்கு. இது குழம்பு மாதிரி இருக்காது, ஒரு மசாலா மாதிரி தான் இருக்கும், நம்மளுக்கு பரட்டி சாப்பிட்றது மாதிரி. இப்போது மசாலா இந்த அளவுக்கு நம்மளுக்கு சுருண்டு வந்துருச்சு. இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு மசாலாவோடையது. இப்போ நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்துட்டு மசாலா நல்லா நம்மளுக்கு வதங்கணும். அந்த பச்சையாக பூண்டு இதெல்லாம் அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பச்சை பூண்டோடைய வாசனை எல்லாம் போகணும். அதனால் மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் நண்டை சேருங்க. இப்போ நண்டை சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளுக்கு நண்டு மசாலா சூப்பராக ரெடி ஆயிரும். அப்படி நீங்கள் பார்க்கையிலே தெரியும், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நண்டு மசாலா அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இல்லை காரசாரமாக சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் இந்த மசாலா போட்டு பரட்டி சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இந்த மசாலாவுடைய டேஸ்ட்டு. கண்டிப்பாக நண்டு வாங்கினீங்கன்னா ஒரு டைம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.